மற்றும் ஒரு அண்மை செய்தி. கடலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அவலம் அரங்கேறியிருக்கிறது. இதனால் விவசாயிகள் சொல்லனா துயரத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காட்டுமன்னார் கோவில் நகைகளை அடகு வைத்தும் வட்டிக்கு கடன் பெற்றும் விவசாயம் செய்த நிலையில் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன். கிட்டத்தட்ட 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் அந்த பகுதியில் மழைநீரில் மூழ்கி இருக்கின்றன. விவசாயிகள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகின்றனர்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்துள்ள கலிக்கடந்தான், நெய்வாசல், தொருக்குழி, கொத்தவாசல், தோழக்கூர், கொத்தங்குடி, கீழவள்ளியூர், புதுநகர் உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது டிட்பா புயலின் காரணமாக பெய்து வரும் மழையால் 500 ஏக்கருக்கு மேல் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. மேலும் சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சுமார் 50 ஏக்கர் தண்ணீரில் மிதக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். மேலும் இந்த விவசாயத்தை நம்பி நகைகளை அடகு வைத்தும் வட்டிக்கு கடன் பெற்று உள்ளதாகவும் இதனால் ஏக்கருக்கு 40,000 வரை செலவு செய்து உள்ளதாகவும் விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் சிலர் கூறுகையில், மேற்கண்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக வீராணம் ஏரிக்கு திருச்சின்னபுரம் மதகு வழியாக இங்கு உள்ள கிளை வாய்க்கால் வழியாக இந்த பகுதி விவசாயத்திற்கு தண்ணீர் வரத்து இருந்து வருகிறது. இந்த வாய்க்கால்கள் கடந்த பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரை செடி கொடிகள் அடைத்து உள்ளது. இதனால் சிறிய மழை பெய்தாலும் கூட தண்ணீர் செல்ல முடியாமல் வருடந்தோறும் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழிந்து வருகிறது. மேலும் பாசன வசதி இல்லாததால் மழைநீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். ஆகவே அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வயல்களில் தேங்கியுள்ள மழைநீரை வடிய செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாய்க்கால்களை தூர்வாரி பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். மேலும் சேதமடைந்த பயிர்களை கணக்கீடு செய்து அதற்கான இழப்பீடு விவசாயிகளுக்கு கிடைக்க அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிக்கந்தர். அண்மை தகவலுக்கு நன்றி.